மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து பேசி அதில் நம்மளோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்தோம். 2018 ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிவித்தோம். அரசியல் கட்சி ஆரம்பித்து விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநில மாநாட்டிய வெற்றி கொள்கை திருவிழாவாக நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் நம்மளோட 5 கொள்கை தலைவர்கள் அறிவித்தோம். இந்தியாவிலே 2 பெண் ஆளுநர்களை கொள்கை தலைவர்கள் அறிவித்த ஒரே கட்சி நம்ம டிவிக்கு மட்டும்தான் என்ற பெருமையோடு அறிவித்தோம். பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதில் நமக்கு ஏற்புடையதை மட்டும் இருந்துட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனாக அறிவித்தோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவித்தோம். யாரோட நம்பிக்கைக்கும் நாம் எதிரானது இல்லைன்னு தெளிவாக அறிவித்தோம். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏற்றுக்கணும்னு அறிவித்தோம். அண்ணல் அம்பேத்கரோட சம வாய்ப்பு, சமநீதி, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு அறிவித்தோம். பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏற்றுக்கிறதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையாக ஏற்றுக்கிட்டோம்னு அறிவித்தோம். வீரமணி வேலுநாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவித்தோம். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாவோட விடுதலை வேட்கையையும் மக்களோட வாழ்வாதாரத்திற்காக உறுதியாக நிற்கிறதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், எல்லாருக்கும் நம்மதுன்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதிதான் நம்ம கொள்கைன்னு அறிவித்தோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனாக அறிவித்தோம். எல்லாத்துக்கும் மேல இறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டாக அறிவிச்சுட்டுதான் அரசியலுக்கே வந்தோம். நம்ம மதுரை மாநாட்டில் நம்மளோட தேர்தல் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியார் அறிஞர் அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிட்டதா அறிவித்தோம். அவர் பின்னணியும் நாம் இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ஆனால் நாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க பிள்ளையா, மகனா,